எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்தோத்திரம் 40. விக்ஷரோ ரோஹிதோ மார்கோ ஹேதுர் தாமோதர சஹ மகீதரோ மகாபாஹோ வேகவான் நமிதாச்சன. இது விக்ஷரோ ரோஹிதோ மார்கோ ஹேதுர் தாமோதர சஹ மகீதரோ மகாபாஹோ வேகவா நமிதாச்சன. இது 40வது ஸ்தோத்திரம். இது எப்படி சொல்லணும்னா, விக்ஷரோ ரோஹிதோ மார்கோ ஹேதுர் தாமோதர சஹ மகீதரோ மகாபாஹோ வேகவா நமிதாச்சன சொல்லும் போதே விக்ஷரோ ரோஹிதோ மார்கோ ஹேதுர் தாமோதர சஹ மகீதரோ மகாபாஹோ வேகவா நமிதாச்சன அப்படி சொல்லணும். இதை சொல்லும்போது இதுக்கு விக்ஷரோன்னா ஷரம்னா குறையிறது. விக்ஷரோன்னா குறைவற்றவன் அர்த்தம். ஒண்ணு, இது ஆதிசங்கரர் சொல்லிக்கிறது. குறைவற்றவன் விக்ஷரோன்றது வி பிளஸ் ஷரம்னு கொடுத்துருக்கார். குறைவற்றவன் கொடுத்துருக்கார். இதுல சத்தியசந்தர் வீன்றத தனியா எடுத்துட்டார். வீன்னா குறையற்ற, ஏதாவது வீன்னா வெற்றி விக்டரி, குறைவில்லாத நிறைவே உடையவன் அர்த்தம். அக்ஷரம்னா எழுத்துக்கள். வி அக்ஷரம்னா எழுத்துக்களை படைத்தவன்றது. அதான் அந்த காலத்துல எழுத்துக்கள்ல பேச்சு, இன்னும் கூட மொழிகள்ல வெறும் பேச்சு மொழி தான் உண்டு. எழுத்தே இல்லாத மொழிகள்லாம் கூட இருக்கு. இன்னும் கூட உலகத்துல எழுத்து இல்லாத வெறும் பேசுற மொழி மட்டும் கூட இருக்கு. அது நிறைய இதுல எல்லாம் உண்டு. காட்டுவாசிகள் இனத்துல அது உண்டு. இன்னைக்கும் நீங்க அந்தமான் போனீங்கன்னா ஜாதவாஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த ஜாதவாஸுக்கு அவங்க பேசுற லாங்குவேஜ் மட்டும் பேசுறது மட்டும்தான் நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு எழுத்தெல்லாம் கிடையாது. எழுத்தெல்லாம் நீங்க மரத்துக்கு போகணும்னா மரம் மாதிரி ஒரு சும்மா அப்படி ஆட்டு போட்டு காட்டுவாங்க. அது மாதிரி அதே மாதிரி எழுத்து அவங்களுக்கு பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வைக்க முடியாது. அதனால அந்த எழுத்துக்கள்லாம் மறைஞ்சிரும் போல இருக்கு. அது போட்டோம். அது மாதிரி எழுத்துக்களை உருவாக்கியவன் அப்படிங்கிறது. எழுத்துக்கள்ன்றது உங்களுக்கு சான்ஸ்கிரிட் ரொம்ப பழமையான மொழி. சான்ஸ்கிரிட்டை செம்மொழின்னு எடுத்தது ரொம்ப தகும். தமிழ் நீங்க அதை கம்பேர் பண்ணாதீங்க. தமிழோட கொண்டு கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. தமிழ் நீங்க அறிஞ்ச மொழி. உங்களுக்கு அறிஞ்ச மொழி தமிழ்ல உங்களுக்கு அது எவ்வளவு பாரம்பரியம் மிக்கது, அதுல எவ்வளவு விஷயம் இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது நீங்க பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். அது வேற. ஆனா இன்னொரு லாங்குவேஜ் நம்ம குறையால சொல்ல முடியாது. சான்ஸ்கிரிட் அதுக்கு மேல பழசு. சான்ஸ்கிரிட்டுக்கு முன்னாடி கிரந்துன்னு ஒண்ணு இருந்தது. கிரந்துல இருந்து தான் சான்ஸ்கிரிட் வந்தது. அப்ப சான்ஸ்கிரிட் வடநாட்டுல இருந்தப்ப இங்க தெற்குல தமிழ்நாட்டுல நிறைய தமிழ் படிச்சவங்க இருந்தாங்க. அதே நேரத்துல சான்ஸ்கிரிட் படிச்சவங்களும் இருந்தாங்க. இப்ப அது கிடையாது. இப்ப சான்ஸ்கிரிட்டும் கிடையாது, ஹிந்தியும் இங்க கிடையாது. அது அரசியல் அரசியல் பண்ண வேலை அது. அதனால இங்க ஹிந்தி இல்லாத போச்சு, சான்ஸ்கிரிட் இல்லாத போயிடுச்சு. சவுத்துல நார்த்ல இன்னைக்கு ஹிந்தி இருக்கு, சான்ஸ்கிரிட் குறைஞ்சுதான் போச்சு. ஆனா அந்த காலத்துல சவுத்துலயும் நார்த்லயும் எப்படி இங்கிலீஷும் சான்ஸ்கிரிட்டும் தான் பேச வச்சது. ஜாயின் பண்ணது அதுதான். இங்கிலீஷும் சான்ஸ்கிரிட் தான். இங்கிலீஷ்ல பேசுறது நிறைய இங்கிலீஷ்ல வல்லமை வாய்ந்தவங்க எல்லாம் இருந்தாங்க. சான்ஸ்கிரிட்ல வல்லமை வாய்ந்தவங்க எல்லாம் இருந்தாங்க. சான்ஸ்கிரிட்ல இருந்தது சான்ஸ்கிரிட் நம்ம இந்துசத்தோட அந்த பக்தியை வளர்க்கறதுக்கும் இந்துசத்தை வளர்க்கறதுக்கும் இங்கிலீஷ் நம்ம இங்கிலீஷ் பீப்புளோட பேசி அவங்களோட பார்கெயின் பண்ணி எதையும் வாங்கறதுக்கும் அவங்க கூட நல்ல உறவை வளர்த்துக்கிறதுக்கும். ஏன்னா இருக்க கால்நடையாடு இருக்க ஜனங்க, அதனால அதை வளர்த்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. சைமல்டேனியஸா இங்கிலீஷ் கிரந்து உருவாகி கிரந்துல இருந்து வந்த சான்ஸ்கிரிட் நடுவு அப்படியே இதுவாகி இவங்கெல்லாம் கொள்ளையடிச்சு எல்லாம் உள்ள போது. அப்புறம் கூட நம்ம இந்துவிசம் போகாம இருக்கணும்ன்றதுக்காக சான்ஸ்கிரிட்டை வளர்த்துருக்காங்க. அதனால சான்ஸ்கிரிட் சாதாரண இல்லை. அது மாதிரி இதை அக்ஷரம்ன்றது அக்ஷரம் எழுத்த படைச்சவர் அவர் தான். அதுதான் இது. இங்க இதுல அக்ஷரோன்றது விக்ஷரோ அப்படின்னா எழுத்துக்களை படைத்தவன் அப்படின்னு சத்தியசந்த தீர்த்தர் சொல்றார். ரோஹிதன்னா ரெட்டிஷ், அதான் செவசவன் இருக்கிறது. ரோஹிதம்னா செவசவன் அப்படியே ஜால மாதிரி இருக்கும் பாருங்க, அதுதான்.
அந்த அந்த மாதிரி இருக்கிறது வந்து அந்த அந்த ஒரு இரும்ப நெருப்புல பழுக்க வச்சுட்டு அப்படி இருக்கும் அந்த ஜுவாலை. அது பார்க்கறதுக்கு அப்படியே அதோட நிறம் வந்து கண்ணுக்கு ரொம்ப நம்மளுக்கு அழகா இருக்கும் அந்த நிறம். அந்த மாதிரி ஒரு குறையற்ற வந்து ரோஹிதன்னா அந்த மாதிரி ஒரு செவன்னு இருப்பா ஆளு. அப்படியே தொட்டா ரத்தம் தெரிக்கணுவாங்களே அந்த மாதிரி ஒரு அழகான் கிருஷ்ணன். பெருமாளோட அழகு, மகாவிஷ்ணுவோட அழகு. அதுதான் ரோஹிதம்னு சத்திய இவர் சொல்றாரு ஆதிசங்கரர். சத்தியத்தின் சொல்றாரு ரோஹிதம்னா மீன். ரோஹிதம்னா மீன் ஒரு அர்த்தம். அதனால மீன் வந்து வேதங்களை மீனாவதாரத்தை மச்சாவதாரம் எடுத்து வேதங்களை காப்பாத்தினார் இல்லையா. அதனால மச்சாவதாரம் எடுத்தவர் ரோஹிதோன்னா மச்சமாக அவதாரம் எடுத்தவர் அப்படின்றது ஒரு அது. அதை வந்து சத்தியசந்த திருத்த சொல்றாரு. மார்க்க மார்க்கன்னா வழி. மார்க்கம்ன்ற கூட இப்போ கூட டெல்லியில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தெருக்களுக்கு வந்து மார்க்குன்னு சேர்ந்துருக்கும். மார்க்குன்ற பேர் இருக்கும். தெருவோட பேரோட மார்க்குன்னு இருக்கும். மார்க்குன்னா வழி, மார்க்கம். அதுதான் மார்க்கன்னா இந்த இடத்துல மோட்சத்துக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு அர்த்தம். மார்க்க ஹேது. ஹேதுன்றதுக்கு ஹேன்னா ரீசன். ஹேதுன்னா காரணமா இருப்பவர். உங்களோட ஜீவாத்மா பிறக்கிறதுக்கு, அது இருக்கிறதுக்கு, அதோட கடமையை ஆற்றுறதுக்கு, மறுபடியும் அது அதனுடைய முடிவை அடையிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருப்பவர் அவன்தான். மோட்சத்துக்கு காரணமா இருப்பவன். மார்க்க வந்து மோட்சத்துக்கு வழிகாட்டுறவன். அடுத்தது வந்து ரோஹித வந்து மீனாவிதத்து வேதங்களை காத்தவன். ஆக எல்லாத்துக்கும் காப்பாற்றுறதுக்கு, வழிகாட்டுறதுக்கு, நம்ம முடிவு பண்றதுக்கு எல்லாத்துக்குமே கிருஷ்ணன் தான். மேல இருக்க 3 பேர்லயே அதை நீங்க அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா வரும். தாமோதர. தாமோதரன்றது நம்ம முதலே சொல்லியிருக்கோம். தாமோதரன்னா தாம உதிரன். தாமன்னா கயிறு, உதிரம்னா வயறு. யசோத வயத்துல கயத்தால கட்டினதுனால தாமோதரன் பேரு. அந்த வடு வயத்துல இருக்கான், அதனால தாமோதரன் வயத்துல கயிறு கட்டின வடுவோட இருப்பவன் தாமோதர. சக. சகன்றது வந்து சகிச்சு கொன்றவன். அதான் சகிப்பு, பொறுமை உள்ளவன், சகிப்பு தன்மை உள்ளவன். தான் படைத்த ஜீவாத்மாக்கள் செய்யற தப்புகளை எல்லாம் மன்னிச்சு அவங்கள பொறுமையோட அவங்க சகிச்சுட்டு, அவங்க பண்ண தப்பெல்லாம் சகிச்சுட்டு அவங்க ஏத்துப்பவன்ற அர்த்தம். சக. மகீதர அடுத்தது இல்லையா. என்ன வருது அடுத்தது? என்ன வருது? தாமோதர சக மகீதரம். மகீதரன்றதுக்கு வந்து பூமி. மகின்னா பூமி. மகின்னா பூமி. தரம்னா தாங்குறது. மகிதரனா பூமியை தாங்குவோன்னு அர்த்தம். மகிதரனா பூமியை தாங்குவோம். வராகாரத்து பூமியை தாங்கின்னு வந்தார் இல்லையா, அது அதைத்தான் சொல்றாங்க. மகிதரனா பூமியை தாங்குவோம். மகிதர மகாபாகோ. மகாபாகன்னா பாகன்னா பாக்கியம். பாகன்னா நமக்கு வந்து பாக்கியவான்றமே. அதுதான் பாக்கியம்ன்றது. அந்த பாகுன்றது அல்ல, பாகன்றது இருந்து வந்ததுதான். பாகன்னா பாக்கியம். மகாபாக்கியம் உடையவன், ரொம்ப நமக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன், பாக்கியவான். அதான் மகாபாகோ. வேகவான். வேகவான்னா ரொம்ப வேகமா போகக்கூடியவன், காற்றில வேகமாக போய் உதவுறவன். அதான் அதுலதான் உங்களுக்கு அந்த யானையை காப்பாத்துறதுக்கு வந்தது இருந்தது இல்லையா உங்களுக்கு. இப்ப நாங்களாம் அது அது அந்த இது அதான் அந்த கருடன் மேல ஏறி வேகமா ஓடி வந்தாராம் பெருமாள். யானை வந்து பெருமாளை கூப்பிட்டப்ப அது மாதிரி நாராயணான்னு இந்த போற தூக்கி எடுத்துட்டு கத்திட்டான். கத்தின உடனே அந்த யானை அவ்வளவு வேகமா வந்தாங்க. அதனால வேகமாக, மிக வேகமாக வரக்கூடிய செல்லக்கூடியவன், மிகுந்த வேகம் உள்ளவன் அப்படின்னு வேகவான். அமிதாச்சன. அமிதான்னா பெரும் உணவு. மிதான்னா அமிதான்னா பெரும் உணவு. மிதான்னா சாதாரணமா மிதமா சாப்பிடுறது. அதான் மிதம். அமிதம்ன்றது நம்ம சொல்றோம் பாருங்க, அமிதமா இருக்குன்னு. மிதம்ன்றது வந்து மிடில். அதனால கம்னா குறைவு. அதான் அமித மித கம், இது 3 அதிகம் மீடியம். அதுதான் ஹை மீடியம் லோ. அதுதான் இது. அமிதன்னா வந்து ஹை, அதிகப்படியான உணவு ஊட்டுறது. மிதன்னா சாதாரண உணவு ஊட்டுறது. கம்முனா ரொம்ப கம்மியா சாப்பிடுறது. அதான் அமிதன்னா. அமிதாசனா பெரும் உணவு உண்பவனம் அமிதாசன. உத்பவ. பவம்னா வரவுகள்.
உறவுகள். பவம்னா பவன்னா உறவுகள். உத்பவம்னா அமிதாசனை முடிஞ்சு போச்சு இல்லையா உங்களுக்கு? அமிதாசனோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். வேகவான் அமிதாசனை, வேகவான் அமிதாசனை முடிஞ்சு போச்சு. உத்பவ சோபனோத வந்து நாளைக்கு அமிதாசனன்றது முடிஞ்சு போச்சு இன்னையோட. இன்னைக்கு அப்ப இன்னைக்கு எத்தனை இந்த இதுல இன்னைக்கு 40வது ஸ்தோத்திரத்துல நேற்றுக்கு 363 வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 364 இருந்து 372 வரைக்கும் இல்லையா? 373 வரைக்கும். 374 இருந்து 364 இருந்து 373 வரைக்கும் 10 திருநாமம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 40வது ஸ்தோத்திரத்துல 10 திருநாமம் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது 373. தேங்க்யூ.